பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு எப்போ வந்து பாக்கியா பொங்கி எழ போகிறாங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதை இது வரைக்குமே போச்சு. ஏன்னா வந்து கோபியை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன், அவர் வீட்டுக்குள்ளே வராதான் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அவர் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பேண்டுன்ட்டாங்க. இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா வந்து இப்போ கடைசியில் வந்து சாப்பாடு வாசம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வெக்கமே இல்லாத ஒரு ஜென்மமாக வந்து கோபி சொல்லும் பொழுது உடனே ஈஸ்வரி போய் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறது, உடனே வந்து திருட்டுத்தனம் பண்ணுறது, இதில் வேறு வந்து இதை மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் முடிக்கிறது. சரி என்ன பண்ணுறது, சாப்பாடை வாங்கினதுக்கப்புறம் தட்டிலேருந்து பிடுங்கவா முடியும் அப்படின்னு பாக்கியா பேசுகிறதெல்லாம் கேட்கும் பொழுதே நமக்கே ஒரு மாதிரி எரிச்சல் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் புது ப்ரோமோவில் அடுத்த ஒரு சூப்பரான திருப்பமாக இப்போ கோபிக்கிட்டே டேரெக்டாக கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ இந்த வந்து அந்த பக்கம் வந்து ஒன்றும் சரியில்லைங்கிறனால இந்த பக்கம் வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறேன்னு தெரியுது, ஆனால் அதுக்கு நான் ஆள் இல்லை, வேலையை பார்த்து போ கிளம்பு, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல ஒரு வாரத்துக்குள்ளே கிளம்பிடு, இல்லை நான் கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்லும் பொழுது அப்படியே திருன்னு முடிக்கிறாரு கோபி. இப்போ ஒரு வில்லத்தனமாக பண்ணி இப்படி நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல போல் பாக்கியா அப்படி சொல்லிட்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓவல் ட்ராமாலாம் போட்டுட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக இப்போ பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாக்கியா இந்த பாருங்கத்த ஒரு வாரம் தான் டைம், இது என் பேரில் இருக்க வீடு, என் வீடு, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஒரு வாரத்துக்குள்ளார உங்கள் பையன் வந்து கிளம்பலை அப்படின்னா அவர் கூட சேர்ந்து நீங்களும் கிளம்பலாம், நான் கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது என் வீடு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு இப்போ என்ன வேணால் முடிவு எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக இருக்கும். பாக்கியா அப்படி சொல்லுவாங்களா இல்லை கடைசி வரைக்கும் பணிஞ்சு போயிட்டே இருப்பாங்களாங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள்.